Hi guys, நான் தான் உங்க டீம் ஜிஜி பேசுறேன். ஸோ திரு கான்டென்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெட்பூல் அண்ட் வுல்வரிங் மூவி அப்டேட்ல வெளியே வந்த நம்ம வுல்வரிங் யூனிஃபார்ம் அண்ட் இந்த யூனிஃபார்ம் தான் நம்ம இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த யூனிஃபார்ம் பத்தி சொல்லணும். ஓகே, ஸோ எனக்கு இந்த யூனிஃபார்ம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ட் ரொம்ப அக்யூரேட்டா இருக்குது. ஆனா ஒரே மிஸ்டேக் கைஸ், என்னன்னா ஸ்பாயிலர் அலர்ட், ஃப்ரம் இந்த மூவில இருந்து வுல்வரிங் வந்து மாஸ்க் போட்டிருப்பாரு. ஸோ அதுதான் ஒரு குறை. பிகாஸ் மாஸ்க் கொடுத்திருந்தா ரொம்ப அக்யூரேட்டா இருந்திருக்கும். ஸோ அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக். ஸோ ஸ்பைடர்மேனுக்கு கொடுத்த மாதிரி இந்த கேரக்டருக்கும் வந்து கொஞ்சம் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன் கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கான்டென்ட் போவோம் வாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம வுல்வரிங்கோட பில். ஸோ என்னோட பில் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து டேஃபோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவரோட டேமேஜ் வந்து 6K கிட்ட இருக்கு கைஸ். ஓகே, அண்ட் அடுத்தது ஃபார் த ஊரு செட் நான் ஏற்கனவே சொன்னபடி தான் இந்த கேரக்டர் வந்து பிசிக்கல் அட்டாக் கேரக்டர். ஸோ பிசிக்கல் அட்டாக் ஊரு வேணும், HP வேணும், இன்னும் டிஃபென் அண்ட் சில ஊருஸ் வந்து நான் இங்க எழுதி போறேன். மறக்காம பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஸ்கில்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கர் யார் யூஸ் பண்றேன்னா நான் ஆடம் வார்லாக் வந்து யூஸ் பண்றேன் கைஸ். ஓகே, பிகாஸ் அவரு தான் சில டேமேஜ் வந்து கொஞ்சம் ஹையரா கொடுக்குறாரு. ஸோ இதோட நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டுருவேன். மறக்காம அதுவும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து டைப். ஸோ டைப்பும் நீங்க மறக்காம அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் சில கேம் பிளேக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ அதனால இது வந்து அப்கிரேட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஃபார் த ஊரு செட் நான் என்ன யூஸ் பண்றேன்னா நான் பவர் ஆங்கிரி ஹால்க் செட் வந்து யூஸ் பண்றேன். அண்ட் முக்கியவாசி நான் ABA பிசிக்கல் அட்டாக் செட் தான் யூஸ் பண்றேன் கைஸ். ஓகே, ஸோ நான் ஐசெட் பத்தி நான் ஏற்கனவே வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது என்கிட்ட 6th ஆர்டிஃபேக்ட் இருக்கு. ஸோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன் PvP. தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, அடுத்தது கஸ்டம் கியர். ஸோ கஸ்டம் கியர் நான் என்ன யூஸ் பண்றேன்னா மைட்டி ரீஜன் வந்து யூஸ் பண்றேன் கைஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து நான் சொல்றேன் என்னென்ன CTB வந்து யூஸ் பண்ணோன்னு ஃபார் திஸ் யூனிஃபார்முக்கு. ஸோ மறக்காம கவனமா கேளுங்க. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து மைட்டி ரீஜன் தான் யூஸ் பண்றேன் கைஸ். ஓகே, ஸோ நீங்க ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைனா வேணாம். ஓகே, அடுத்தது யூனிஃபார்ம் ஆப்ஷன். ஸோ நான் இந்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன கேரக்டர்னு. ஸோ நான் என்ன லெவல்ல இருக்கேன்னா ஹீரோயிக்ல இருக்கேன் கைஸ். ஓகே, இன்னும் நிறைய மெட்டீரியல் வேணும். ஸோ லெவல் அப் பண்றதுக்கு ஸோ டைம் எடுக்கும், உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் மை பில் ஆல். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த செக்ஷன் போவோம் வாங்க கைஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கில் ரொட்டேஷன் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து 3 ஸ்கில் ரொட்டேஷன் காமிக்கிறேன். ஒன்னு வந்து நார்மல் ஸ்கில் ரொட்டேஷன், Tier 3 அண்ட் Tier 4 ரொட்டேஷன். அண்ட் இந்த 3 ரொட்டேஷன் நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல அக்யூரேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேம் பிளே ஜீன் கிரே ஸ்டேஜ் 9. ஸோ இந்த டீம் நீங்க பாத்தீங்கன்னா லீடர்ஷிப்பா நான் நிக் ஃபியூரி வச்சிருக்கேன் அண்ட் சப்போர்ட்க்கு வந்து ஷூரி வச்சிருக்கேன் அண்ட் டேமேஜ் லீட் உங்களுக்கே தெரியும் நம்ம வுல்வரிங். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த கேம் பிளே.
லாஸ்ட் கேம் பிளே கேங் ஸ்டேஜ் 9. ஸோ இதுதான் கைஸ் என்னோட டீம். நான் வந்து அதே டீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த கேம் பிளேயை. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வுல்வரிங்கோட கேம் பிளே பெர்ஃபார்மன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேம் பிளே பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு கேம் பிளே ஹி நேல் இட் கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு PvE மெத்தான்னு கேட்டீங்கன்னா இந்த மனுஷன் தான் கைஸ். ஓகே, என்ன சொல்றீங்க எனக்கே தெரியல. இஸ் வெரி குட். ஸோ நான் வந்து வெறும் ரீஜன் ஒட்டி தான் யூஸ் பண்றேன். இவ்வளவு டேமேஜ் பண்றாரு, என்ன சொல்றேன் எனக்கே தெரியல கைஸ். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த கேரக்டருக்கு என்ன பாசிட்டிவ் கேட்டீங்கன்னா அவரோட சர்வைபிலிட்டி. ஸோ சர்வைபிலிட்டி வந்து வெரி வெரி குட் அண்ட் நார்மல் டேமேஜ் அண்ட் tier 3 டேமேஜ் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு கைஸ். ஸோ அதெல்லாம் இல்லைன்னா இந்த கேரக்டர் ஒண்ணுமே இல்லை. அடுத்தது ஃபார் த நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் 2 பாயிண்ட் இருக்கு கைஸ் எனக்கு. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூனிஃபார்ம் வந்து PvP பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். பட் அதுல வந்து சில குறைகள் இருக்கு. அது வந்து நான் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து கேப் இஷ்யூ. ஸோ இந்த யூனிஃபார்ம்ல நீங்க வந்து PvP விளாண்டுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5ஆம் ஸ்கில் போடுவாரு அண்ட் செகண்ட் வந்து 3ஆம் ஸ்கில் போடுவாரு அண்ட் கடைசியா வந்து 4ஆம் ஸ்கில் போடுவாரு. ஸோ அதை வந்து அப்படி ரீசைக்கிள் பண்ணிட்டே ஆகும் கைஸ். ஓகேயா, ஸோ அந்த கேப்னு சொல்றான்ல அதுல வந்து என்ன ஸ்கில்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்ம 4ஆவது ஸ்கில்ல தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 4ஆவது ஸ்கில்ல தான் உண்மையா பார்த்தா PvE ஓரியன்டோட ஸ்கில் கைஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்கில் முடிச்சதுதான் இவர் வந்து ஒரு 1 செகண்ட் வந்து அப்படியே நிற்பாரு. ஸோ அந்த நிக்கிற டைம்ல தான் உண்மையா வந்து ஆர்டிஃபெக்ட் வந்து ட்ரிகர் ஆகணும். பட் ஆர்டிஃபெக்டும் ட்ரிகர் ஆகல, ஒண்ணுமே ட்ரிகர் ஆகல. ஸோ எனிமி வந்து இவர் வந்து ஈஸியா வந்து அடிச்சுட்டு போயிருவாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்றேன். ஸோ அந்த கேப் இருக்கனால தான் கைஸ். ஓகே, கேப் அண்ட் ஆர்டிஃபெக்ட் வந்து ட்ரிகர் ஆக மாட்டுது. அதுதான் கைஸ் ஃபார் த நெகட்டிவ் பாயிண்ட். ஐ ஹோப் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளி கிரீட் வந்து நீங்க மைட்டி பண்ணாதான் இது ப்ராப்ளி இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காம ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஓகே கைஸ், அடுத்தது வந்து CTP ரெக்கமெண்டேஷன். இந்த கேரக்டருக்கு நீங்க என்ன CTP யூஸ் பண்ணலாம்னா ரேஜ் வச்சிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இன்னும் நல்லா டேமேஜ் வரும். அண்ட் அடுத்தது வந்து எனர்ஜி, கிரீட் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இந்த 4 CTP வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா மறக்காம என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். லாஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா யூனிஃபார்ம் ரெக்கமெண்டேஷன். இந்த யூனிஃபார்ம் நீங்க வாங்க போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் நான் ஒருத்து தான் சொல்லுவாங்க கைஸ். தாராளமா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஃப் நீங்க வந்து PvE ஓரியன்டா நீங்க பார்க்கணும்னு வச்சீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வால் பாஸ், ABL அந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா மறக்காம இந்த யூனிஃபார்ம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், நீங்க வந்து நல்லா CTP தேஃபா பண்ணி வச்சீங்கன்னா இன்னும் ஓவர் டேமேஜா மாறுவாரு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் நம்ம வுல்வரிங்கோட ரிவ்யூ. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த கான்டெஸ்ட் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். டாடா பை பை. அடியோஸ் கைஸ்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.